காலையில வெற்றி வந்து ஐசு கிட்ட குட் மார்னிங் சொன்னா. அவ அதுக்கு பதிலே சொல்லாம போறத பார்த்ததும், எதுக்கு இப்ப மூஞ்ச உர்ருன்னு வச்சிருக்கீங்க, அப்படி என்னாச்சுன்னு கேக்குறான். அவளும் உங்க அம்மாவை தான் வீட்ல தங்க வச்சேன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இனிமேல் உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும், நம்ம பையனும் மூஞ்ச ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு இனிமேல் என் கூட பேச மாட்டீங்களான்னு கேக்குறான். டேய், நான் என்ன குழந்தையா அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்கறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா விடுன்னு சொன்னா. உடனே கெத்த மெயின்டைன் பண்றதுக்காக, வேணாம்னு தோணுச்சுன்னா என் கூட பேசாதீங்க, நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றான். அவளும் உடனே ரொம்ப ஓவரா பண்ணாத, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சிருக்கேன், நைட்டு நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு போலாம்னு கூப்பிடுறா. நம்ம பையனும் ரொம்ப சந்தோஷமா எதுவும் ஸ்பெஷலானு கேட்டா, ரொம்ப நாளா அங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ வரையா இல்லையான்னு கேக்குறா. வெற்றியும் நான் கண்டிப்பா வர்றேன்னு சொன்னதும், நைட்டு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போறோம், நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து போட்டு வான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நைட்டு எப்படி வர்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்றான். அப்ப கையில வச்சிருக்க ஃபுட்டை பார்த்ததும், என்ன ஆர்டர் இதுன்னு திறந்து பார்க்க ட்ரை பண்ண. ஏங்க, நீங்க திறந்து பார்த்து ஆறி போச்சுன்னா ஜான் கிட்ட நான் தாங்க தேவையில்லாம திட்டு வாங்கணும்னு சொல்ல, அவளும் ரொம்ப ஓவரா பண்ணாதன்னு கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் தான் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம்னு நம்ம பையனுக்கு உசிரே திரும்பி வருது. அப்புறம் நம்ம பாண்டி வெற்றி சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு, என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க, அப்படி என்ன விஷயம்னு கேட்டா, இதுவரை எந்த பொண்ணு என்ன ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனது கிடையாது, ஆனா இன்னைக்கு நைட்டு ஐசு என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்கா, அதான் ஒரு மாதிரி ஜாலியா இருக்குன்னு சொல்றான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நைட்டு வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து போட்டு வான்னு சொன்னா, ஆனா என்கிட்ட ஜட்டி கொண்டு ஓட்டையா இருக்குன்னு சொன்னதும், இது அந்த ப்ரௌன் கலர் ஜட்டியா, சாரிடா நான் தான் என் ஜட்டின்னு நினைச்சு எடுத்து போடும்போது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்ல, நல்லா இருந்த ஒரு ஜட்டியும் கிழிச்சிட்டியான்னு தலையாணியை விட்டு எறிகிறான். சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பையன் ஒருத்தன் கடை வச்சிருக்கான், அங்க ஜென்சி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கும், பாத்துக்கலாம்னு சொல்றான். அப்புறம் ஒரு சில பெரிய இடத்து பசங்களாம் ரிசார்ட்டுக்கு வந்திருக்க, நம்ம பசங்களா உங்களை போய் வரவேற்று, நீங்க ரிசப்ஷனுக்கு போங்க சார், நாங்க பேக் எடுத்துட்டு வந்துடுறோம்னு சொல்ல, சார்லாம் வேணாம் ப்ரோனு கூப்பிடுங்கன்னு ரொம்ப கேஷுவலா பழகுறாங்க. வெற்றியும் மொத்தம் 7 பேர் இருக்காங்க, சமைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கான்னு கேட்க, ஒரு சிலதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, முதல்ல இவங்க ஓகேன்னு சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றான். பாண்டி, நம்ம சாப்பாடை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தா போதும், நல்லா பண்ணக்கூடிய ஆளு தானே, அவனுங்களே புரிஞ்சுக்குவானுங்கன்னு சொல்றான். அது சரிதான், ஆனா எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிட்டு போட்டு தந்துட மாட்டாங்களேன்னு கேட்க, யோ உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா, கொஞ்சமாவது பாசிட்டிவா யோசிக்க பாருன்னு சொல்றான். அப்புறம் நம்ம பசங்க 2 பேரும் கடைக்கு வந்ததும், வெற்றி ஒரு சட்டையை போட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏண்டா ஒரு பொண்ணு கூட வெளியே போற, எல்லாருமே உன்னை திரும்பி பார்க்க வேணாமா, வா நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றான். டேய், உனக்காகவே ஒரு சட்டை எடுத்து வச்சிருக்கேன்னு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் எடுத்து கொடுத்து இதை போட்டு போன்னு சொன்னா, இதெல்லாம் போட்டு போனா நாய் பிடிக்கிறவன மாதிரி இருப்பேன்னு சொல்றான். டேய் கோபால், இதுதான்டா இப்ப ட்ரெண்டு, போய் போட்டு வாடான்னு சொல்லி அனுப்பி விடுறான். வெற்றியும் சட்டையை போட்டு கையை கட்டிக்கிட்டே வர, ஆனா எதுக்கு கையை கட்டிக்கிட்டே இருக்க, கையை கீழே இறக்கி விடுன்னு சொன்னா, யோ இங்கெல்லாம் தெரியுது என்னையா ட்ரெஸ் இதுன்னு கேக்குறான். பாண்டியும் இதுதான்டா இப்ப ட்ரெண்டுன்னு கையை கீழே இறக்கி விட்டு, இப்பதான்டா ஃபாரின் மாப்பிள மாதிரி இருக்கேன்னு சொல்றான். அங்க கட் பண்ணா ரகுபதி நெடுமாறன் கிட்ட, நம்ம ரெசார்ட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாம் ஃபுட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களோட வீட்டுக்குள்ள போக போறோம்னு ரியா ரகுபதி கிட்ட சொன்ன பிளானை நெடுமாறன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த பிளானை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு ஒப்பீனியன் கேக்குறாரு. நெடுமாறனும் யோசிச்சு பார்த்துட்டு இது நல்ல பிளானா தான் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, இந்த பிளானை சொன்னதே ரியா தான், நீ மட்டும் ஓகே சொன்னது தெரிஞ்சா அவ ரொம்பவே சந்தோஷப்படுவான்னு சொல்றாரு. அப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்றதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னதும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்ப எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் போனதுமே செம்ம காண்டுல, செஃப் நெடுமாறன ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள அடைக்க பாக்குறீங்களா, அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது, நேத்து முளைச்ச காளான்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சான்னு கடுப்பாகிறான். அப்புறம் நைட்டு ஐசு டின்னருக்கு கிளம்பி பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே வெற்றிக்கு கால் பண்ணி வேகமா வான்னு கூப்பிட, அவனும் உங்க புடனைக்கு பின்னாடி தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா. என்னடா சட்டை இது ஓட்ட ஓட்டையா கொசுவலை மாதிரி இருக்குன்னு கேட்டா, ஏங்க இது ஜென்சி ட்ரெஸ், இதுதான் இப்ப ட்ரெண்டுன்னு சொல்லி சமாளிக்கிறான். சரி சரி வந்து வண்டியில ஏறுன்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா. சுத்தி முத்தி எதையோ பாத்துக்கிட்டே இருக்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டை விட இது என்ன அவ்வளவு நல்லாவா இருக்கு, இப்படி வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, அது அப்பப்ப வாய் பர்மிஷனே இல்லாம திறந்துக்குது, இதை வச்செல்லாம் என்ன இட போட்டுறாதீங்க, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு எனக்கும் தெரியும்னு சொல்றான். சரி வெயிட்டர் வந்ததும் நீயே ஆர்டர் எடுன்னு சொல்ல, ஏங்க ஆர்டர் எடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா, இப்ப எப்படி ஆர்டர் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்றான். அப்ப வெயிட்டர் வந்ததும் உங்களுக்கு என்ன வேணும்னு இங்கிலீஷ்ல கேட்க, நம்ம பையனும் என்கிட்டயே வாடா இங்கிலீஷ்ல பேசுறேன்னு, டிஷ் வாட் டிஷ் ஸ்பெஷல் டிஷ் என்ன இருக்குன்னு கேக்குறான். உடனே வெயிட்டரும் எல்லா ஸ்பெஷல் டிஷ்ஷும் மெனுல இருக்குன்னு சொன்னதும், அது தெரிஞ்சா நான் ஏன்டா உன்கிட்ட கேட்க போறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, நோ நோ நான் சொல்ல மாட்டேன் நீயே சொல்லுன்னு சொல்றான். அவனும் ஸ்டார்டர்ஸ்ல ஆரம்பிச்சு மெயின் டிஷ் வர சும்மா இங்கிலீஷ்லயே பொழந்து கட்ட, கடைசியா சூசின்னு சொல்லி முடிச்சதும், அந்த சூசி ஓகேன்னு ஐசுக்கிட்டையும் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க, அவளுமே சரின்னு சொல்றா. அப்புறம் வெற்றியும் 2 பிளேட் சூசி கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பண்றான். அப்புறம் வெயிட்டர் போனதுமே இதெல்லாம் சப்பா மேட்டருங்க, பாவம் பையனுக்கு தான் கொஞ்சம் இங்கிலீஷ் திணறிடுச்சுன்னு சொல்ல, அவளும் மனசுக்குள்ள பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு சிரிக்கிறா. அப்ப வெயிட்டர் வந்து ஆர்டரை சர்வ் பண்ணிட்டு சூஸ்டிக்கை கொடுத்துட்டு போனதும், ஏங்க பல்லனுன்றது எதுக்கு இப்பவே கொடுத்துட்டு பாரான்னு கேட்க, டேய் அது சூஸ்டிக் அது கூட தெரியாதான்னு கேட்கிறா.
அவனும் சைகையிலேயே ஓ அதுவா புரிஞ்சுதுன்னு சொல்றான். அப்புறம் அந்த டிஷ்ஷை எடுத்து மோந்து பார்த்துட்டு ஐசு கிட்ட ஏங்க அது உண்மையிலேயே நல்லா இருக்கான்னு கேட்க அவளும் ஏன் நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும் இல்லங்க மீன் கொஞ்சம் பழசா இருக்கு, வினிகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்தி இருக்கலாம்னு சொல்றான். ஐசுவும் நானும் சாப்பிடும் போதே நினைச்சேன்னு சொல்றா. வெற்றியும் இந்த டிஷ்ஷை இப்படி பண்றதுக்கு பதிலா அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஐசுவுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க. ஏன்டா அவன் கூட கொஞ்சம் பேசலாம்னு வந்தா நீ இங்க வந்தும் எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறா. நம்ம பையனும் சரி சரி கோச்சுக்காம சாப்பிடுங்கன்னு சொல்ல அவளும் சூஸ் ஸ்டிக்கை வச்சு எப்படி சாப்பிட்றான்னு பார்த்து சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு எடுத்து சாப்பிடலாம்னு போனா அது வழுக்கிக்கிட்டு கீழே விழுந்ததும் ஏங்க கடல் பாசி வழுக்கிட்டு போயிருச்சுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நான் கையிலேயே சாப்பிட்றேன்னு கேட்டா அதெல்லாம் முடியாது, நீ அதில் தான் சாப்பிடணும்னு சொல்றா. நம்ம பையனும் அடப்போங்கன்னு ஸ்டிக்கை தூக்கி போட்டு மீன் எடுத்து வாயில வைக்க ஏங்க எப்படிங்க இதெல்லாம் சாப்பிட்றீங்க, இதை சாப்பிட்றதுக்கு நான் மெஸ்ஸிலேயே சாப்பிட்ருப்பேன்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் ஜாலியா பீச் பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி சிரிச்சு பேசுற ஆளே கிடையாது, ஆனா உங்க கூட எல்லாம் பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், அதெல்லாம் நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கும்னு சொல்றா. வெற்றியும் அங்க கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும்னு சொல்ல அப்படி என்ன அந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தா நெடுமாறன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரக்க போட்டுக்கிட்டு இருக்க. அவனை பார்த்ததுமே ஐயோ அப்பான்னு வெற்றி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. வெற்றியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்களை மறைச்சிட்டேன்னு சொன்னா. ஆமா இவர் பெரிய பாடி பில்டரு அப்படியே மறைச்சிட்டாரு, போதும் போதும் உன் மூஞ்ச கிட்டத்துல பார்க்க பயமா இருக்கு வா போலாம்னு கூப்பிட ஓ அப்படியானு வெற்றியும் நெடுமரனை கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க டேய் பேசாம வந்து தொலைடான்னு இழுத்துட்டு போறா. அப்புறம் இந்த பக்கம் வந்ததும் எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு சொல்ல இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் ஆனா நாளைக்கு தான் மாட்டிக்குவேன்னு சொல்றா. வெற்றியும் ஏன்னு கேட்டா நாளைக்கு தான் காம்படிஷன் இருக்குன்னு சொல்றா. அதுக்கெல்லாம் எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்களை ட்ரெயின் பண்ணது நானு, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு ஆல் த பெஸ்ட் சொல்றான். இங்க நெடுமாறனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க ரெசார்ட்டோட மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரி மசாலா பாக்கெட் ஐடியா கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தயவு செஞ்சு ஓகேன்னு மட்டும் சொல்லிடாத, உன்னோட ரெசிபி எல்லார் வீட்லயுமே கிடைக்குதுன்னா அப்புறம் உனக்கு என்ன வேலை, சரி அவங்க கேட்டதுக்கு நீ என்ன சொன்னேன்னு கேட்க நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன், ஏன்னா எனக்கு இது பிடிக்கல இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் என்னால சொல்ல முடியலன்னு சொல்றான். ஆனா மச்சான் இது மட்டும் நடந்தா கண்டிப்பா நீ இல்லாம கிச்சன் ரன் ஆகும், நீ கொஞ்சம் உஷாராவே இருன்னு சொல்றாங்க. நெடுமாறனும் இதுக்கெல்லாம் நான் எப்படி முடிவு கட்டணுமோ அப்படி முடிவு கட்டுறேன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.